ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங்மனசகோச்சரம் ஆத்மானமகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்டசித்தயே. வேதாந்த சாரா இந்த 2-year கோர்ஸ் தொடங்கினதில் ஆரம்பித்த டெக்ஸ்ட்டு. குரு பூர்ணிமாவை ஒட்டி ஆரம்பித்தோம் இந்த டெக்ஸ்ட்டை. இன்றைக்கி கங்கை கரையில் இது சம்பூர்த்தியாகுது. இந்த நூல் வேதாந்த சாரா அப்படிங்கிற இந்த நூலினுடைய சம்மரியை இப்போ பார்ப்போம். வேதாந்த சாரா அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்ட் வாஸ் ரிட்டன் பை சதானந்தர். சதானந்தர் 6 அத்தியாயங்களை கொண்ட இந்த வேதாந்த சாரத்தை வழங்கியுள்ளார். இதில் ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டராக நம்ம அதனுடைய ஜிஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு வருவோம். முதல் சாப்டர் உபோத்காத பிரகரணம். முதல் சாப்டர் இஸ் உபோத்காத பிரகரணம். உபோத்காத பிரகரணம் இதில் 4 விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் சதானந்தர். அதிகாரி, விஷய, பிரயோஜன, சம்பந்த. அதிகாரி, விஷய, பிரயோஜன, சம்பந்த, அனுபந்த சதுஷ்டயம். இந்த நூலை படிப்பதற்கான அதிகாரி யார்? என்னென்ன who is the target audience for this text? இந்த நூலை எழுதுறோன்னா யார் டார்கெட் ஆடியன்ஸ்? அதில் அவர் சொன்னார், இது வேதாந்தத்தினுடைய சாரமாக இருக்கிறதுனால வேதாந்தத்துக்கான அனுபந்தம் எதுவோ அதே தான் இந்த நூலுக்கான அனுபந்தமும் அப்படின்னு சொல்லி முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸை கொடுத்தாரு. அதிகாரி, விஷயனா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் திஸ் டெக்ஸ்ட் என்ன? பிரயோஜனம் என்ன? மோக்ஷம். ஏன்னா விஷயம் ஆத்ம ஞானம், பிரயோஜனம் மோக்ஷம். சம்பந்த அப்படிங்கிறது இந்த நூலுக்கும் அதனுடைய பொருள் சப்ஜெக்ட் மேட்டருக்கும் இருக்கிற கனெக்ஷன். இந்த நூல் அண்ட் அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் வேதாந்த சாரத்துக்கும் ஆத்ம ஞானத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படின்னாக்க பிரதிபாத்திய சம்பந்தம். பிரதிபாத்தியனா ரிவீலர், பிரதிபாதகனா ரிவீல்டு. பிரதிபாதக சம்பந்தம் உள்ளது. அதிகாரி அப்படின்னு வந்தாக்க அதை டீட்டெயில்டா விளக்கினார். 4 குவாலிஃபிகேஷன் இருக்கிறவன் அதிகாரி. 4 குவாலிஃபிகேஷன் என்னென்ன? விவேக, வைராகிய, சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம். ஆக இந்த 4 குவாலிஃபிகேஷனும் எதன் மூலமாக அடையப்படுகிறது அப்படின்னாக்கா கர்ம யோகா அண்ட் உபாசனா யோகா மூலமாக அடையப்படுகிறது. இதில் விவேக, வைராகிய அண்ட் முமுக்ஷுத்வம் கர்மயோக சாதனை மூலமாகவும், சமாதி, ஷட்க சம்பத்தி உபாசன யோகா மூலமாகவும் அடையப்படுகிறது. அண்ட் ஒவ்வொரு சாதகனும் மோட்சத்தை நாடி வரும், அதற்காக ஆத்ம ஞானத்தை நாடி வரும் ஒவ்வொரு சாதகனும் he should follow கர்மயோகா, உபாசன யோகா. கர்மயோகா, உபாசன யோகாவை ஃபாலோ பண்ணி விவேக வைராகியம் அடைந்த ஒருவன் என்ன செய்கிறான்? தத் விஜானார்த்தம் சகுரும் ஏவ அபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஆக குருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? 2 விஷயம் இருக்கு.
ஒன்று வந்து நாலேஜ் இருக்கணும், இன்னொன்று ஸ்கில் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கணும். சிஷ்யனுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? 4 விஷயம் இருக்கணும். விவேக, வைராகிய, சமாதி, ஷட்க சம்பத்தி அண்ட் முமுக்ஷுத்வம். தேர்ஃபோர் சாதன சதுஷ்டய சம்பன்னஹ சிஷ்யஹ அண்ட் சாதன துவய சம்பன்னஹ குருஹு. ஓ, குருக்கு மட்டும் 2, சிஷ்யனுக்கு மட்டும் 4 அப்படின்னு கேட்கப்படாது. ஏன்னா குரு வந்து ஏற்கனவே சிஷ்யனாக இருந்துட்டு தான் வந்திருக்கார். தேர்ஃபோர் அந்த 4 அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கு. சரி, ஸோ டாபிக்ஸ் இன் சாப்டர் 1 4 டாப்பிக்காக சொல்லலாம். மொத்த சாப்டர் 1 என்னென்னா அனுபந்த சதுஷ்டயம், 2வது டாபிக் சாதன சதுஷ்டயம், 3வது கர்மயோக உபாசன யோகா, கர்மயோகா அண்ட் உபாசன யோகா 3வது டாபிக். 4வது டாபிக் குரு உபசதனம். ஆக இதோட இந்த உபோத்காத பிரகரணம் 1வது அத்தியாயம் இதோட முடியறது. 2வது அத்தியாயத்திலிருந்து குருவினுடைய டீச்சிங் வந்து ஆரம்பிக்கிறது. டீச்சிங் எதை பற்றி அப்படின்னாக்க, பிரம்ம வஸ்துவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அதனுடைய நிகேஷன், சூப்பர் இம்போசிஷன் அண்ட் நெகேஷன். அந்த சூப்பர் இம்போசிஷன் வந்து 2 நிலைகளில் கூறப்படுகிறது. 2 நிலை என்ன அப்படின்னா, சாமானிய அத்தியாரோப அண்ட் விசேஷ அத்தியாரோப. அத்தியாரோப அண்ட் அபவாதவா ஹேண்டில் பண்ணுற டீச்சிங்கை, அதில் அத்தியாரோபத்தில் சாமானிய அத்தியாரோப, விசேஷ அத்தியாரோப. ஆக 3 டாபிக் இருக்கு. இப்போ சாமானிய அத்தியாரோப, விசேஷ அத்தியாரோப, அபவாத. இந்த 3 டாப்பிக்கை அடுத்த வர 3 சாப்டரில் ஹேண்டில் பண்ணுறார். சாப்டர் 2 சாமானிய அத்தியாரோப, சாப்டர் 3 விசேஷ அத்தியாரோப அண்ட் சாப்டர் 4 அபவாத. 2வது சாப்டர் சாமானிய அத்தியாரோப. இதில் வந்து சிருஷ்டியை பற்றி, சிருஷ்டி பிரகரணத்தை விளக்கி சொல்கிறார். முதல்ல என்ன பண்ணுறார், பிரம்மனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரம்மனை வஸ்துவாகவும் அஜ்ஞானத்தை அவஸ்துவாகவும் இன்ட்ரடியூஸ் பண்றார். அண்ட் பிரம்மன் அண்ட் அஜ்ஞானம் சேர்ந்துதான் டுகெதர் ஜெகத் காரணமாக உள்ளது அப்படிங்கிறத விளக்கினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, அஜ்ஞானத்தை வியஷ்டி சமஷ்டி என்று பிரித்தார். சமஷ்டிங்கிறது டோட்டல்ல, வியஷ்டிங்கிறது இண்டிவிஜுவல் லெவல்ல, மேக்ரோ மைக்ரோ. சமஷ்டி அஜ்ஞானத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா மாயா, காரண பிரபஞ்ச. வியஷ்டி அஜ்ஞானத்துக்கு காரண ஷரீரம் என்று பெயர். இது 2மே பிரம்மனுடன் கூடியே இருந்தது. ஆக பிரம்மன், காரண ஷரீர, காரண பிரபஞ்ச, இது 3க்குமே ஆதி என்பது கிடையாது, எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருந்தது. இது ஒரு விஷயம். அப்புறம் திஸ் ஹேட் அ கெப்பாசிட்டி டு ரிஃப்ளெக்ட் சைத்தன்யம். சைத்தன்யத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான, பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருந்தது. எதுக்கு? பிரம்மனுக்கா? காரண பிரபஞ்சத்துக்கும் காரண ஷரீரத்துக்கும். ஆக காரண ஷரீரத்துல தோன்றும் பிரதிபிம்ப சைத்தன்யம், காரண பிரபஞ்சத்துல தோன்றும் பிரதிபிம்ப சைத்தன்யம். இதுக்கு ஆதி உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஆர்சி அசோசியேட்டட் வித் காரண ஷரீரா, ஆர்சி அசோசியேட்டட் வித் காரண பிரபஞ்சா. ஆதி உண்டா இல்லையா? எப்படி இருக்க முடியும்? ரிஃப்ளெக்டிங் மீடியம், அதுக்கு ஆதி கிடையாது, அனாதி தத்துவம். சைத்தன்யம் அனாதி தத்துவம், 2மே அனாதி. தேர்ஃபோர் அனாதி காலமா ரிஃப்ளெக்ஷன் இருந்திருக்கு இல்லையா? தேர்ஃபோர் அதுவும் அனாதி. ஸோ காரண பிரபஞ்ச, காரண ஷரீர அண்ட் பிரம்மன் அண்ட் காரண ஷரீரத்திலையும் பிரபஞ்சத்திலையும் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கிற சைத்தன்யம்.
இது எல்லாமே வந்து இப்போ 5 மேட்டர் இருக்கு. அனாதி தத்துவம் 5 சொல்லிட்டோம் இப்போ இல்லையா? 5ம் அனாதி. இப்போ இது எல்லாமே அனாதின்னு சொன்னா என்ன? சிருஷ்டி காலத்திற்கு முன்பிலிருந்தே அவைகள் இருந்து வந்தன. சரி, இப்போ காரண பிரபஞ்சத்திலிருந்து என்னாச்சுன்னா, காரண பிரபஞ்சத்திலிருந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் சூக்ஷ்ம பிரபஞ்சம் வந்தது. சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலிருந்து சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் என்ன வந்தது? சூக்ஷ்ம பஞ்சபூதானி, அதுக்கப்புறமா அந்தக்கரணம், இந்திரியங்கள், இவைகள் வந்தன. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன வந்ததுனாக்க ஸ்தூல பிரபஞ்சம். ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சத்தில் என்ன சிருஷ்டியாச்சுன்னா ஸ்தூல பஞ்சபூதம் சிருஷ்டியாச்சு. அது எப்படி சிருஷ்டியாச்சு? பஞ்சீகரணம் மூலமாக. சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினுடைய பஞ்சீகரணம் மூலமாக ஸ்தூல பஞ்சபூதம் சிருஷ்டியாச்சு. ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து ஸ்தூல பௌத்திக சிருஷ்டி வந்தது. ஸோ காரண பிரபஞ்ச, அதுல இந்த சூக்ஷ்ம பிரபஞ்ச, சூக்ஷ்ம பிரபஞ்சத்துல சூக்ஷ்ம பூதானி அண்ட் பௌத்திகானி, அதிலிருந்து ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சத்துல ஸ்தூல பூதானி அண்ட் ஸ்தூல பௌத்திகானி ஆக இப்படி வந்தது. இப்ப சொல்லுங்க, சூக்ஷ்ம பிரபஞ்சமும் சூக்ஷ்ம சரீரமும் அனாதி தத்துவமா? பளிச்சுன்னு சொல்ல வேண்டாமா? கிடையாது. ஏன்னா அது வெளித்தோற்றத்துக்கு வந்தது இல்லையா? காரணத்திலிருந்து வெளித்தோற்றத்துக்கு வந்தது. ஆக ஞானேந்திரியாணி, கர்மேந்திரியாணி, பஞ்சபிராணாக, சத்வாரி அந்தக்கரணானி, இதெல்லாம் வெளித்தோற்றத்துக்கு வந்தவை. இவைகள் அனாதி தத்துவங்கள் அல்ல. அதுக்கப்புறம் ஸ்தூல பிரபஞ்சம் அண்ட் ஸ்தூல சரீரம் வந்தது. அடுத்தது ஸ்தூல சிருஷ்டி. ஸோ ஸ்தூல சிருஷ்டி வரும்போது முதல்ல ஸ்தூல பஞ்சபூதங்கள் வந்தது. எப்படி? சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து பஞ்சீகரணமாகி வந்தது. அதுக்கப்புறம் ஸ்தூல பூதத்திலிருந்து பௌத்திக சிருஷ்டி வந்தது. ஆக இது எல்லாம் என்ன? ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல சரீரம். தேர்ஃபோர் ரிஃப்ளெக்ஷன் 2 லெவல்லையும் இருக்கு இல்லையா? அண்ட் பிரம்மன் அனைத்திற்கும் அதிஷ்டானம். காரண பிரபஞ்சம், காரண சரீரம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல சரீரம், அனைத்திற்கும் அதிஷ்டானம் பிரம்மன். இப்போ இந்த 3 சரீரங்களும் தோன்றின. 3 சரீரங்கள் என்னென்ன? காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். இது இண்டிவிஜுவல் லெவல்ல. இந்த 3 சரீரங்கள் 5 கோஷங்களாக பிரசன்ட் பண்ணப்படுறது. பஞ்சகோஷா. பஞ்சகோஷால எப்படி இட் கெட்ஸ் மேப்டு வித் 3 சரீரம் அப்படின்னு கேட்டா 1 + 3 + 1. கரெக்ட்? புரியல? பஞ்சகோஷா என்ன? அன்னமய கோஷ, பிராணமய கோஷ, மனோமய கோஷ, விஞ்ஞானமய கோஷ, ஆனந்தமய கோஷ. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். 5 கோஷா எப்படி மேப் ஆகுது இந்த 3 சரீரத்துக்கு? புரிஞ்சுடுதா? 1 அன்னமய கோஷா டு ஸ்தூல சரீரம், பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய கோஷா டு சூக்ஷ்ம சரீரம், ஆனந்தமய கோஷா டு காரண சரீரம். தேர்ஃபோர் 1 + 3 + 1. சரியா? குரூப். அதுக்கப்புறம் அவஸ்தாத்ரயத்தை பத்தி சொன்னார். ஆக அவஸ்தாத்ரயம் எப்படி பஞ்சகோஷா இஸ் ரிலேட்டட் டு 3 சரீரம்ஸ் பார்த்தோம், இதே மாதிரி அவஸ்தாத்ரயம் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு 3 சரீரம்ஸ். எப்படி அப்படின்னாக்க, ஜாகிரத அவஸ்தால எது மூலமா டிரான்சாக்ஷன் நடக்கிறது? ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் மூலமாக டிரான்சாக்ஷன் நடக்கிறது ஜாகிரத அவஸ்தால. ஸ்வப்ன அவஸ்தால சூக்ஷ்ம சரீரம் அண்ட் சுஷுப்தி அவஸ்தால காரண சரீரம். இவ்வாறு இந்த விஷயத்தை பிரசன்ட் பண்ணார். ஆக இதுதான் சாமானிய அத்தியாரோபகா. இதுல 4 டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இந்த 2வது அத்தியாயத்துல. ஷரீரத்ரயம். 2வது டாபிக் பிரபஞ்சத்ரயம். 3வது டாபிக் அவஸ்தாத்ரயம். 4வது டாபிக் கோஷ பஞ்சகம். ஷரீரத்ரயம், பிரபஞ்சத்ரயம், அவஸ்தாத்ரயம் அண்ட் கோஷ பஞ்சகம். ஆச்சா? இதோட சாப்டர் 2 முடியறது.
which is சாமானிய அத்தியாரோபா. இதுக்கு அடுத்தது விசேஷ அத்தியாரோபத்துக்கு போறார். விசேஷ அத்தியாரோப ஆர் அத்தியாச, ஸ்பெசிபிக் மிஸ்கன்செப்ஷன். விசேஷ அத்தியாரோப எதை பத்தின மிஸ்கன்செப்ஷன்? தன்னை பத்தின மிஸ்கன்செப்ஷன். யாருக்கு இந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்கு? ஜீவாக்கு இருக்கா இல்ல ஈஸ்வராக்கு இருக்கா? ஜீவாக்கு இருக்கு. ஈஸ்வராக்கு நோ ப்ராப்ளமா? சரி, கரெக்ட். ஜீவாக்கு மட்டும் இருக்கு. ஆக இந்த விஷயத்தை அவர் சொன்னார். எப்படி ஒருவன் தன்னுடைய சரீரத்தை, மனசை, ஆக விசேஷ அத்தியாரோப இது ஜீவனுக்கு மாத்திரம் உள்ளது. இதுல என்னென்ன அத்தியாசங்கள் எல்லாருக்கும் ஏற்படுறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்றச்சே, அன்னமய ஆத்மவாத, பிராணமய ஆத்மவாத, மனோமய ஆத்மவாத. அன்னமய இஸ் ஆத்மா என்று கொண்டுள்ளவர்கள், இல்ல பிராணமயம்தான் ஆத்மா என்று கொண்டுள்ளவர்கள், இல்ல மனோமயம் ஆத்மா என்று கொண்டுள்ளவர்கள். அதுக்கப்புறம் என்ன, விஞ்ஞானமய இஸ் ஆத்மா அப்படின்னு சொல்பவர்கள், ஆனந்தமய ஆத்மா என்று சொல்பவர்கள். இவர்கள் எல்லோரும் எப்படின்னா, இவ எல்லாருமே ஸ்காலர்ஸ், பிற தர்சனங்கள்ல இருப்பவர்கள், எல்லாருமே ஸ்காலர்ஸ். என்ன சொல்றார் அப்படின்னா, இவெல்லாம் படிக்காம ஒருத்தன் தப்பு பண்றான், இவெல்லாம் எப்படின்னா படிச்சுட்டு யோசிக்க கூடியவர்கள், சிந்திக்க கூடியவர்கள், படித்து விட்டு தவறு செய்து விட்டார்கள், தவறாக பொருள் கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிறத சொல்றார். இதுல முதல் 3 வாதம் இருக்கு இல்லையா, அன்னமய ஆத்மவாத, பிராணமய ஆத்மவாத, மனோமய ஆத்மவாத, சாருவாக்க மதம். சார்வாக்க மதம். விஞ்ஞானமய ஆத்மவாத இஸ் பௌத்த மதம். ஆனந்தமய ஆத்மவாத இஸ் நையாயிக்க மதம். இந்த 3 மதங்களையும் கண்டனம் செய்தார். படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஒரே மாதிரி தவறு செய்தார்கள் என்றால் அப்ப என்ன வித்தியாசப்படுறது இல்லையா? ஆக ஒரு வேதாந்தியாகப்பட்டவன், உத்தர மீமாம்ச தர்சனத்தில் இருப்பவன், யார் ஒருவன் தைத்திரியோபனிஷத்தை படிச்சுட்டு வந்திருக்கானோ அவன் இந்த எல்லா தவறான கருத்திலிருந்தும் அவன் தப்பித்து விடுகிறான். எப்படி? ஏதம் அன்னமயமாத்மானம் உபசங்கிராமதி, ஏதம் பிராணமயமாத்மானம் உபசங்கிராமதி, ஏதம் மனோமயமாத்மானம் உபசங்கிராமதி, ஏதம் விஞ்ஞானமயமாத்மானம் உபசங்கிராமதி, ஏதம் ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிராமதி. ஆக இந்த உபசங்கிரமண ஸ்ருதி அது படித்ததன் மூலமாக இது எதுவுமே நான் இல்லை, இதற்கு ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கும் சைத்தன்ய ஸ்வரூபம் அகம் என்று புரிந்து கொண்டவனாக இருக்கிறான். ஆக 3வது அத்தியாயம் விசேஷ அத்தியாரோப ஆர் அத்தியாசம். அடுத்தது 4வது அத்தியாயம் அபவாதம். அபவாதம் அப்படிங்கிறது டி சூப்பர் இம்போசிஷன். 2 and 3 சூப்பர் இம்போசிஷன் அத்தியாரோபம். 4வது அத்தியாயம் அபவாதம், டி சூப்பர் இம்போசிஷன். அதாவது வெளிப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நாமரூபம் மாத்திரமே, தேர்ஃபோர் மித்யா. எப்படி ஆபரணங்கள் வெளிப்பட்டது உள்ளதோ, எப்படி களிமண்ணிலிருந்து பானை வெளிப்பட்டுள்ளதோ, எது சப்ஸ்டன்ஸ் எது சப்ஸ்டன்ஸ் இல்லாதது அப்படின்னாக்க, காரணமாக இருக்கும் களிமண் சப்ஸ்டன்ஸ், வெளிப்பட்டுள்ள நாமரூபம் அப்படிங்கிறது சப்ஸ்டன்ஸ் கிடையாது, அதற்கு ஒரு தனி இருப்பு கிடையாது. ஆக இவைகள் மித்யா மாத்திரமே. தேர்ஃபோர், அதாவது எப்படி களிமண்ணுக்கு வேறாக பானை என்ற ஒன்று, பானை என்ற நாமரூபம் ஒன்று இல்லையோ, அது போல
பிரம்மனுக்கு வேறாக இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்று இல்லை. காரிய பிரபஞ்சம் என்பது காரணத்திற்கு வேறாக இல்லை. There is no such thing called pot. அதே போல there is no such substance called world. இந்த அபவாதத்துல எல்லா நாமரூபங்களும் நீக்கப்படும் பொழுது நாமரூபத்தினுடைய பொட்டென்ஷியல் ஃபார்மா இருக்கிற அஜ்ஞானமும் மித்யா என்று நீக்கப்படுகிறது. ஆக அஜ்ஞானமும் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் செப்பரேட் ஃப்ரம் பிரம்மன். The entire universe is பிரம்மன். அண்ட் நான் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னா நாம ரூபம் மாத்திரமே. therefore பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இதே அத்தியாயத்துல 4வது அத்தியாயத்துல ஆச்சாரியார் மகா வாக்கிய விசாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்றார். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய போதக வாக்கியம் என்பது மகா வாக்கியம். இதுல மோஸ்ட் பாப்புலர் என்னது மகா வாக்கியங்கள்ல அப்படின்னா தத்து துவம் அசி அப்படிங்கிற மகா வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இடம்பெறும் மகா வாக்கியம். ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கிற மகா வாக்கியம். அதை இங்க ஆச்சாரியார் விசாரத்துக்கு எடுத்துக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா மகா வாக்கிய விசாரத்துல 3 ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்றார். சாமானாதிகரண்ய சம்பந்தः, விசேஷண விசேஷ்ய பாவ சம்பந்தः, லக்ஷ்ய லக்ஷணபாவ சம்பந்தः. இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. இந்த 3 ஸ்டேஜை எவன் ஒருவன் கடக்கிறானோ, இந்த 3 ஸ்டேஜை கடக்கும் பொழுது மகா வாக்கிய விசாரத்துல ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்பது அவனுக்கு புலப்படுகிறது. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் என்பது அவனுக்கு விளங்குகிறது. ஆக ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு பார்க்கறச்சே ஜீவாத்மா என்றால் என்ன அர்த்தம், பரமாத்மா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கறச்சே அந்த 2 சொற்களினுடைய பிரைமரி மீனிங் எடுத்துட்டோம்னா ஒருபோதும் ஐக்கியப்படுத்த முடியாது இல்லையா? ஆக என்ன பண்ணணும், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு ஸ்ருதி சொல்றது அப்படின்னாக்க அப்போ அது பிரைமரி மீனிங்ல சொல்லலை, தேர்ஃபோர் செகண்டரி மீனிங்கை எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ செகண்டரி மீனிங் எடுத்துட்டோம்னாக்கா செகண்டரி மீனிங் அப்படிங்கிறது 3 வகைப்படும். ஜகதி லக்ஷணா, அஜகதி லக்ஷணா, பாகத்யாக லக்ஷணா. இது 3த்தையும் அனலைஸ் பண்ணி எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஜகதி லக்ஷணா எடுத்துக்கணுமா, அஜகதி லக்ஷணா எடுத்துக்கணுமா, அல்லது பாகத்யாக லக்ஷணா எடுத்துக்கணுமா? எதுக்கு? ஜீவாத்மா பரமாத்மாக்கான செகண்டரி மீனிங்கை டிரைவ் பண்ணுறதுக்கு. ஜகதி ஏன் எடுத்துக்க முடியாது, அஜகதி ஏன் எடுத்துக்க முடியாது, பாகத்யாக லக்ஷணா ஏன் எடுத்துக்கணும்? இதை எக்ஸாம்பிளோட தீர விசாரம் செய்து அனலைஸ் பண்ணி பாகத்யாக லக்ஷணாவை அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத விளக்கினார் இந்த அத்தியாயத்துல. ஸோ பாகத்யாகம் அப்படின்னு சொன்னாக்க ஜீவாத்மா அதனுடைய காம்பனன்ட்ஸ் இருக்கு, பரமாத்மா அதனுடைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. இதுல அன்ரெலவெண்டா இருக்கிற பாகங்களை நீக்கிவிட்டு ரெலவெண்டா இருக்கிற பாகங்களை ஈக்குவேட் பண்ணி பார்க்கும் பொழுது 2ம் ஒன்றுதான் அப்படிங்கிறது விளங்குகிறது. ஜீவாத்மாவினுடைய 5 காம்பனன்ட் இருக்கு. 5 காம்பனன்ட் என்னென்ன அப்படின்னா ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் கான்ஷியஸ்னஸ், அதுக்கப்புறம் 3 ரிஃப்ளெக்ஷன் மீடியம். என்னது? காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், பிரதிபிம்ப சைத்தன்யம் அண்ட் பிம்ப சைத்தன்யம். இது 5 காம்பனன்ட் இருக்கு. அந்த ரிஃப்ளெக்ஷன் மைக்ரோ வியஷ்டி லெவல்ல ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா எல்லாமே ஷரீரமா இருக்கிறதுனால, ஜீவாத்மாவை பத்தி பேசுறதுனால. பரமாத்மா அப்படிங்கிறதும் 5 காம்பனன்ட் இருக்கு. என்ன? பிம்ப சைத்தன்யம், பிரதிபிம்ப சைத்தன்யம், காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். ஆக எந்தெந்த காம்போனன்ட்ஸ் ரெலவெண்டா இல்லையோ, அதாவது ஐக்கியத்துக்கு
ஐக்கிய போதகம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் விளக்காதோ, ஷரீரம் பிரபஞ்சம் கண்டிப்பாக ஸ்ருதி இந்த நோக்குல வந்து ஐக்கியப்படுத்தவில்லை இல்லையா. ஐக்கியம்னு ஸ்ருதி சொல்றதுன்னா, பிரமாணம் சொல்றதுன்னா கண்டிப்பாக இந்த நோக்குதலில் இருக்க முடியாது. தேர்ஃபோர் அந்த பக்கம் இருக்கிற ஷரீரத்ரயம், இந்த பக்கம் இருக்கிற பிரபஞ்சத்ரயம் மூன்றையும் நீக்கிவிட வேண்டும். ஷரீரங்களை நீக்கிவிட்டால் அதுல பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யத்தையும் நீக்கணும் இல்லையா, பிரதிபிம்பத்தையும் நீக்கிவிட வேண்டும். ஏன்னா பிரதிபிம்பமும் ஷரீரம் வந்து எப்படி அன்ஈக்குவலா இருக்கோ அதே மாதிரிதான் பிரதிபிம்பமும் இருக்கும் இல்லையா. இது வியஷ்டி, அது சமஷ்டி, ஒருபோதும் ஈக்குவலா இருக்காது. தேர்ஃபோர் எஞ்சி இருப்பது என்ன அப்படின்னா பிம்ப சைத்தன்யம் மாத்திரமே. அட் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் லெவல் மைக்ரோவும் கிடையாது, மேக்ரோவும் கிடையாது, இருப்பது ஒன்றுதான். ஆக தத்துவம் அசி ஞானமானது விளங்கி அந்த ஸ்டூடெண்ட் எதை கிளைம் பண்றான், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அறிவை கிளைம் பண்றான். ஆக இப்போ நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த தத்துவமசிய இவ்வாறு விளக்கி ஸ்டூடெண்டோடைய மனசுல அகம் பிரம்மாஸ்மிங்கிறது உற்பத்தி ஆகிறது இல்லையா, ஞானம் உற்பத்தி ஆகிறது இல்லையா, அந்த ஞானோத்பத்தியோட ப்ராசஸை வந்து விளக்குறார். எப்படி, வாட் இஸ் த ப்ராசஸ், இந்த நாலேஜ் வந்து மனசுல உதிக்கிற ப்ராசஸ் என்ன. மகா வாக்கிய விசாரம் வந்து ஒருவன் முறையாக செய்தானே ஆனால் ஒரு தாட் வந்து மனசுக்கு வரும். அதுக்கு பேரு அகண்டாகார விருத்தி அப்படின்னு பேரு. அகண்டாகார விருத்தி அப்படின்னு பேர். இந்த அகண்டாகார விருத்தி என்ன செய்யறது அப்படின்னாக்க, அஞ்ஞானத்தை அழிக்கிறது, அஞ்ஞானத்தை நாசம் செய்கிறது. இந்த ப்ராசஸை வந்து அவர் என்ன சொன்னார்னா விருத்தி வியாப்தி அப்படின்னார். அதாவது தத்துவமசிங்கிற ஞானம் மனதுல விருத்தியாக எப்படி ஏற்படுறதுன்னா, அகம் பிரம்மாஸ்மி என்கிற விருத்தியாக, தாட்டாக மனதுல உதிக்கிறது. அந்த தாட் என்ன பண்றதுன்னா அஜ்ஞானத்தை, ஆத்ம அஜ்ஞானத்தை நீக்குகிறது. ஸோ விருத்தி வியாப்தி, அந்த ப்ராசஸ்க்கு பேரு விருத்தி வியாப்தி. ஸோ விருத்தி வியாப்தியில என்ன ஆகுறதுன்னா அஜ்ஞானமானது நீங்குகிறது. அந்த தாட்டு அதுல பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் இருக்கு, சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த தாட்டால சைத்தன்யத்தை விளங்க வைக்க முடியாது. ஏன்னா பிரதிபிம்பம் எப்படி ஒரிஜினல் கான்சியஸ்னஸை விளங்க வைக்க முடியும்? இன்ஃபேக்ட் பிரதிபிம்பம் இருக்கிறதே ஒரிஜினல் கான்சியஸ்னால தானே. தாட்டு எனக்கு விளங்குறதே சைத்தன்யத்தினால தானே. அந்த தாட்டு எப்படி சைத்தன்யத்தை விளங்க வைக்க முடியும் இல்லையா? இதுக்கு தான் நம்ம டார்ச் அடிச்சு, சூரியன் மேல டார்ச் அடிச்சு பார்க்குற எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். ஆக அஞ்ஞானம் நீங்கிய பிறகு தன்னைத்தானே விளக்கி கொண்டிருக்கும் சைத்தன்யமானது அது விளங்குகிறது. The சைத்தன்யம் will reveal itself. Therefore இந்த பலன் கை கூடுறதுனால இதுக்கு பேரு பலவியாப்தின்னு பேரு. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் சாப்டர் தான் இந்த 4வது அத்தியாயம். 4வது அத்தியாயம் டிஃபிகல்ட் சாப்டர், ட்ரை சாப்டர்னு கூட சொல்லுவா. நிறைய பேர் வேதாந்தத்தையே ட்ரைன்னு சொல்லுவா. அதுல வேதாந்தத்தினுடைய கோரா இருக்கிற இந்த 4வது அத்தியாயம் ரொம்ப ட்ரை சாப்டர்னு சொல்லுவா. அதுக்காக ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டாக்கா எப்படின்னாக்க, கல்யாணத்துல வந்து மாங்கல்ய தாரணத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாமாங்கிற மாதிரி இல்லையா. மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடி, பிரம்மன் ரெடி, ஜீவாத்மா ரெடி, 2 பேருக்கும் வந்து டும் 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 டி டின்னு ஐக்கியப்படுத்தும் பொழுது அது மட்டும் வேண்டாம் அப்படின்னா என்ன? ஆக இந்த 4வது அத்தியாயத்துல 3 டாபிக் இருக்கு. என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து அபவாத பிரக்ரியா, அப்புறம் அதை தொடர்ந்து மகா வாக்கிய விசாரம், அதை தொடர்ந்து ஞானோத்பத்தி. மகா வாக்கிய விசாரத்துக்கு அவர் எதை வச்சு மகா வாக்கிய விசாரத்துக்கு எடுத்துட்டார் அப்படின்னா, த பாப்புலர் மகா வாக்கியம் தத்துவம் அசிய எடுத்துட்டார். அப்புறம் இந்த தத்துவம் அசிய ஸ்டூடெண்ட் ரிசீவ் பண்ணும் பொழுது
அது அவனுடைய மனசுல எப்படி ஞானமாக உதிக்கிறது, அந்த நாலேஜ் ஹேப்பன் ஆகுது இல்ல, அந்த ப்ராசஸை வந்து ஞானோத்பத்தி அப்படிங்கிற கட்டத்துல எக்ஸ்பிளைன் பண்ணார். அகம் பிரம்மாஸ்மி என்று அவனுக்கு எப்படி புரிகிறது அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுதான் 4th சாப்டருடைய சுருக்கமான கண்டென்ட். அடுத்தது சாப்டர் 5. சாப்டர் 5ல ஞான யோக சாதனா, அதாவது இந்த என்கொயரியோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத விளக்கினார். ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா 3 ஸ்டெப் இருக்கு. என்னென்ன? ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனம். அஃப்கோர்ஸ் அவர் சமாதின்னு தனியா 4வதா சொன்னார். பட் ஜென்ரலி சமாதி இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் நிதித்தியாசனம். ஸோ விசாரத்தினுடைய அங்கங்கள் என்னென்னா ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் இன்க்ளூடிங் சமாதி. ஸ்ரவணம் அப்படிங்கிறது என்னன்னா இன்டர்பிரட்டேஷனல் டவுட்ஸ். சாஸ்திரத்தை இன்டர்பிரட் பண்ணறச்சே ஏற்படுற சந்தேகங்கள், ஏற்படுற முரண்பாடுகள் வந்து நீங்குவது. ஆக சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயம் வந்து தெளிவாக புரிதல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஸ்ரவணம் அப்படின்னு பேரு. இதுக்கு வந்து ஷட்லிங்கத்தை யூஸ் பண்ணி தாத்பர்ய நிர்ணயம் ஆர் தாத்பர்ய அவதாரணமானது செய்யப்படுகிறது. அதை தான் டெஃபினேஷன்லயே அவர் கொடுத்தார். ஸ்ரவணம் என்பது தாத்பர்ய அவதாரணம் அப்படின்னு. மனநத்துல வந்து லாஜிக்கல் டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணப்படுறது. ஏன்னா நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு விச் ஆர் லாஜிக் பேஸ்ட். அண்ட் இந்த லாஜிக் பேஸ்டா இருக்கிற மற்ற சிஸ்டம்லாம் தே சார்ஜ் அத்வைத்தம் ஃபார் த லாஜிக்கல் ஃபேலசி. ஆகவே அதுக்கு ரெஃப்யூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இல்லைன்னு சொன்னாக்க அப்போ இந்த நாலேஜ் வந்து திடமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க முடியாது. அதனால இந்த மனனமானது செய்யப்படுகிறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அப்படிங்கிறது எதற்காக செய்யப்படுகிறதுனா பழைய பழக்கத்தினால ஏற்படுற விஷயங்கள், அந்த ஹேபிச்சுவல் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, பழக்கத்தினால ஏற்படுற விஷயத்தை சரி செய்வதற்காக. ஆக விபரீத பாவனா அப்படின்னு பேர் இருக்கு. இதுல வந்து 2 வகை இருக்கு. சமாதி பிராக்டிஸ்ல பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம், இன்னொன்னு சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம். இங்க வேதாந்த சாரத்துல பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனத்தை அவர் ஹேண்டில் பண்ணல, சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனத்தை எடுத்துக்கொண்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம். ஆக அஷ்டாங்க யோகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற மெத்தட்ஸ், அந்த டிசிப்ளினிங் ப்ரொசீஜர்ஸை எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனத்தை விளக்கினார். ஒருவன் வந்து எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும், பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனத்தை ஃபாலோ பண்ணுமா அல்லது சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனத்தை ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா சாய்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையுமே கூட ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஏதேனும் ஒன்றை கூட ஃபாலோ பண்ணலாம். எதுக்காக இது செய்யப்படுறது அப்படின்னாக்க தேக அபிமான வாசனா இருக்கு இல்லையா, அந்த ஹேபிச்சுவலா இருக்கிற அந்த விபரீத பாவனா நீங்குவதற்காக, அதிலிருந்து விடுபட்டு இருப்பதற்காக இது செய்யப்படுற எக்ஸசைஸ். நிதித்தியாசனத்தை எந்த ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுக்காக பயன்படுத்துறது இல்லை. இட் இஸ் ஒன்லி ஃபார் திஸ் பர்பஸ், ரிமூவல் ஆஃப் விபரீத பாவனா. இதுல வந்து ஆச்சாரியர் சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனத்தை அஷ்டாங்க யோகத்தின் முறையை வந்து அடாப்ட் பண்ணி, அந்த டிசிப்ளின்ஸை அந்த ஸ்டெப்ஸை அடாப்ட் பண்ணி பண்றார் அப்படின்னு பார்த்தோம். ஆக ஞானம் ஏற்கனவே வந்து விட்டது. எது மூலமா? ஸ்ரவண மனனத்தின் மூலமாக ஞானம் வந்து விட்டது. நிதித்தியாசனத்தின் மூலமாக விபரீத பாவனா நீங்கியவுடன் எல்லா விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸும் நீங்கிடுறது. அஜ்ஞான நிவர்த்தி ஸ்ரவணத்துல ஆயிடுத்து, சம்சய நிவர்த்தி மனனத்துல ஆயிடுத்து, விபரீத பாவனா நிவர்த்தியும் நிதித்தியாசனத்துல ஆயிடுறது. ஆக 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள்ஸும் நீங்கியவுடன் this knowledge is free from all obstacles.
அப்பேற்பட்டவனுக்கு ஞான நிஷ்டன் என்று பெயர், ஞான நிஷ்டகா என்று பெயர். இதுதான் 5வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம். கடைசி அத்தியாயம் 6வது அத்தியாயம் ஞான பலத்தை பத்தி சொன்னார். ஞான பலத்துல எவன் ஒருவன் அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தை அடைகிறானோ அவனுக்கு ஞான நிஷ்டா என்று பெயர். அந்த ஞான நிஷ்டா ஆகியவன் அவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா ஞானத்தினுடைய பலனானது கிடைக்கிறது. எந்த வடிவில் இருக்கு ஞான பலம் அப்படின்னாக்க ஜீவன் முக்தி, தேராஃப்டர் விதேக முக்தி. ஞானம் என்ன பண்றது அப்படின்னாக்க சஞ்சித அண்ட் ஆகாமி கர்மத்தை நீக்கி விடுகிறது. ஆனா பிராரப்த கர்மா ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஞானியினுடைய சரீரம் சர்வைவ் ஆகிறதே பிராரப்த கர்மால தான். அது மட்டும் இல்ல, அவன் இத்தனை நாளாக இவ்வளவு தூரம் ஞானத்துல பிரவர்த்தி பண்ணி, ஞான யோகத்துல பிரவர்த்தி பண்ணி இவ்வளவு தூரம் அவன் பண்ண முடிஞ்சதே பிராரப்தத்துல இருக்கிற புண்ணியத்தினால்தான். தேர்ஃபோர் அவனுக்கு பிராரப்தம் இட் இஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தோம். அது ஞானத்துக்கு அவிருத்தமாக இருக்கிறதுனால ஞானத்தினால் நீக்கப்படுவது இல்லை அப்படின்னு பார்த்தோம். இந்த நிலைக்கு பேரு ஜீவன் முக்தி அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஞானம் அடைந்த பின் அந்த ஞானியாகப்பட்டவன் அவனுடைய சரீரத்தோட எஞ்சி இருக்கும் பிராரப்தத்தோடையே இணைந்து வாழ்வது. அந்த பிராரப்த எக்ஸ்பீரியன்சஸ் டோன்ட் கோ அவே, அதோட சேர்ந்து அவன் கண்டினியூஸா வாழ்வது ஜீவன் முக்தி அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி ஜீவன் முக்தி ஆகும்? பிராரப்தம் தான் தொடர்ந்து இருக்கே கண்டினியூஸா, எப்படி முக்தி ஆகிறது அப்படின்னாக்க ஞானியாகப்பட்டவனுக்கு அகம் சைத்தன்யம் பிரம்ம சத்தியம் மற்றது எல்லாமே மித்யா அப்படிங்கிறது அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நிச்சயமானதுக்கு அப்புறம் சச்சிதானந்த ஆத்மாவை தவிர இருப்பது அனைத்தும் மித்யா, மித்யா பிரபஞ்சம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய பிராரப்தமும் மித்யா தானே. தேர்ஃபோர் அவனுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே மித்யாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இருக்கிறதுனால அவனோட எக்ஸ்பீரியன்சஸ்னால கிரியேட் பண்ற தாக்கம் இருக்கு இல்லையா, அந்த இம்பாக்ட் கம்மியா இருக்கு அவன் மேல. ஏன்னா அவனுக்கு தெரியும் அது மித்யா அப்படின்னு, அதனால அவன் அதுக்கு ரியாலிட்டி அட்டாச் பண்றது இல்லை. எப்படின்னா இந்த எக்ஸாம்பிளை ஏற்கனவே பார்த்துருக்கோம் முன்னாடி ஒரு தடவை. அதாவது ராத்திரியில நட்சத்திரங்கள் பளிச்சுன்னு தெரியும். சூரியன் இல்லாதப்போ நட்சத்திரங்கள் பளிச்சுன்னு தெரியுது. ஆனா இப்போ நட்சத்திரங்கள் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆனா அது தெரியல, அதனுடைய இம்பாக்ட் இல்லாம இருக்கு இல்லையா? அதே போல ஆத்ம ஞான சூரியனுடைய உதயத்துல என்ன ஆகிறது அப்படின்னாக்க அவனுடைய பிராரப்தத்துல இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே அவன் மேல இம்பாக்ட் கிரியேட் பண்றது இல்லை. ஆக இம்பாக்ட் ஆகாததுனால ஞானத்தினால அவைகள் அவனை இம்பாக்ட் பண்றது இல்லை. ஞானத்தினால அதை ஒட்டி அவனுக்கு இருக்கிற ரெஸ்பான்சஸ் இருக்கு இல்லையா, அதுவும் எந்த தாக்கத்தை ஏற்படுத்திய மாதிரியான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இதுக்கு பேரு ஜீவன் முக்தின்னு பேரு. பிராரப்தம் முடிந்தவுடன் சரீரத்தை தியாகம் செய்து அவன் பிராரப்த அவசான காலே என்ன ஆயிடுறது, விதேக முக்தியானது ஏற்படுறது. எல்லா கர்மங்களும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அண்ட் திரும்ப அவன் பிறப்பெடுப்பானோ, there is no scope. ஏன்னா மொத்தமா கர்மங்கள் நீக்கப்பட்டு விட்டது. therefore there is no புனர்ஜென்மா. ஸ்தூல ஷரீரம், சூக்ஷ்ம ஷரீரம், காரண ஷரீரம் ஆகிய ஷரீரத்ரயம் இருக்கு இல்லையா, அவனுடைய ஷரீரத்ரயம் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் மெர்ஜ் வித் டோட்டல். ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் என்ற பிரபஞ்சத்ரயத்தோட ஐக்கியப்படுத்தப்படுகிறது, ஐக்கியமாகி விடுகிறது. எப்படி ஒரு பெரிய ஐஸ்பர்க் சமுத்திரத்துல அப்படியே உருகி தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை இழந்து கரைந்து விடுகிறதோ, ரிசால்வ் ஆகிடுறதோ, அதே போல விதேக முக்தியில ஏற்படுறது. therefore விதேக முக்தியில he is free from the individual body. இதுதான் அல்டிமேட் ரிசல்ட். விதேக முக்தியை தாண்டி வேற எந்த ஒரு பலனும் இல்லை. ஆச்சாரியரும் இதோட
இங்கே வந்து டீச்சிங்கை கன்க்ளூட் பண்ணுறார். ஸோ ஞானத்தை டீச் பண்ணுறார், அதுக்கப்புறம் ஞானத்துக்கான பலனையும் டீச் பண்ணுறார். ஞானம், அதுக்கு முன்னாடி சாதனம், ஞானம், ஞான பலன். இதுதான் உபனிஷத்தினுடைய சாரம். தேர்ஃபோர் இதுதான் வேதாந்த சாரா. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம். பின்னாடி கங்கை அண்ட் வேதாந்த சாராவை இன்னைக்கு நிறைவு செய்து விட்டோம். நீங்கள் எல்லாரும் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீட் யூ ஆல் சூன் in the first week of June. Hari Om.